அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 3.2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் எனும் முற்றொருமையை பயன்படுத்தி பின் வருவனவற்றை விவரித்து எழுதுக. இதில் 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு ஒரு கோவை, இரண்டாவது கணக்கில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. 2x + 5 ஹோல் ஸ்கொயர் 21 ஸ்கொயர். இந்த 2 கணக்குகளுக்கும் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் ஆன்சர் பண்ணணும். 7ஆம் வகுப்பில் இந்த பாடத்தில் ஒரு 4 முற்றொருமைகள் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்கில் முதல் முற்றொருமையை பார்த்தோம். அதாவது x + a × x + b = x ஸ்கொயர் ப்ளஸ் x × a + b ப்ளஸ் ab அப்படிங்கிற முற்றொருமையை பார்த்தோம். இந்த கணக்கில் மற்றொரு முற்றொருமை, அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். எடுத்துக்காட்டு 3.2இல் கொடுக்கப்பட்ட 2 கணக்குகளையும் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் ஆன்சர் பண்ணணும். முதல்ல கணக்கு எடுத்து எழுதிக்கலாம். 2x + 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இந்த முற்றொருமையை எடுத்து எழுதணும். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். முற்றொருமையில் a இருக்குது, கணக்கில் 2x இருக்குது. ஸோ a அப்படிங்கிற இடத்துல 2x அப்படிங்கிற வேல்யூ பிரதியிடணும். b இருக்கிற இடத்துல 5 இருக்குது, b = 5 அப்படின்னு பிரதியிடணும். ரொம்ப சிம்பிள் தான், 2 வேல்யூ. a + b ஹோல் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 2x போடுங்க, 2x ப்ளஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் தான், b இருக்கிற இடத்துல 5 போடுங்க, 5 ஹோல் ஸ்கொயர். இந்த முற்றொருமைக்கே வந்துடுங்க. a ஸ்கொயர், இப்போ 2x ஸ்கொயர் அப்படியே போட்டுறக்கூடாது, 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ப்ளஸ் 2ab, 2 × a எவ்வளோ 2x, ஒவ்வொரு ப்ராக்கெட் போட்டுங்க, அப்போ தான் பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். 2ab, b போட்டுக்கலாம் 5, 2ab மூன்றுமே பெருக்கல் இருக்குது. ப்ளஸ் b ஸ்கொயர், b எவ்வளோ 5, அப்போ 5 ஸ்கொயர். 2x ஸ்கொயருக்கும் 2x ஹோல் ஸ்கொயருக்கும் வித்தியாசம் இருக்குது. 2x ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் 4, எக்ஸ் ஸ்கொயர் தான். ப்ளஸ் இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க, முதல்ல நம்பர்ஸ் பெருக்குங்க. 2 2 4, 4 5 20, 20 ஒரு எக்ஸும் 20x. 5 ஸ்கொயர், 5 பெருக்கல் 5 தான், 5 25. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கணக்கில் ஒரு எண் 21, அதை ஸ்கொயர் பண்ணணும். இதனுடைய மதிப்பை a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ கணக்கை எழுதிட்டு அடுத்தது அந்த முற்றொருமையையும் எடுத்து எழுதிக்கலாம். முற்றொருமையில் பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, ஆனால் கணக்கில் 21 ஸ்கொயர்னு இருக்குது. எது a எது b அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். இந்த வடிவத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், அந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். 21 அப்படிங்கிறத 21க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 20. 20 கூட்டல் 1, 20 கூட 1 கூட்டினா 21 தான். இப்போ 21 அப்படிங்கிறத 20 கூட்டல் 1ன்னு எழுதலாம், மாறாது அதனுடைய மதிப்பு. ஸோ ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்திங்கன்னா முற்றொருமையில் இருக்கிற வடிவத்துக்கு கணக்கை நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், a இருக்கிற இடத்துல 20 இருக்குது. ஸோ a = 20, b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாமே பிரதியிடணும் இந்த முற்றொருமையில். a 20 கூட்டல் b உடைய வேல்யூ 1, இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அதனுடைய மதிப்பு a ஸ்கொயர், அதாவது 20 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2ab இந்த மூன்றுமே பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். 2 × a 20, b 1 ப்ளஸ் b ஸ்கொயர், b உடைய வேல்யூ 1, ஸோ 1 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் எவ்வளோ, 20 பெருக்கல் 20, 20 20 400 ப்ளஸ் 2 பெருக்கல் 20 40, 40 பெருக்கல் 1 சேம் அதே 40 தான். 1 ஸ்கொயர், ஓர் 1 தான். இப்போ 400ஐயும் 40ஐயும் 1ஐயும் கூட்டணும், 441.
21 ஸ்கொயர்னால் 21 பெருக்கல் 21ன்னு அர்த்தம். இதை பெருக்கி பாருங்கள். சாதாரண பெருக்கல் முறையில் 1 பெருக்கல் 21 ஓர் 21 21 2 21 42 இதை கூட்டுங்க 441ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸியாக போட்டுற முடியும் 441 அப்படின்ட்டு. பட் இந்த கணக்குக்கான ஆன்சர் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் போடணும். ஸோ a+b² அப்படின்ற முற்றொருமையை பயன்படுத்தினாலும் சேம் அதே தான் விடையாக கிடைக்கும். எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.